அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் பிள்ளை பெருவிண்ணப்பம் என்ற தலைப்பின் கீழ் வரும் 94 96 வரை உள்ள 3 பாடல்களுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். கருணையும் சிவமே பொருள் என காணும் காட்சியும் பெருக, மற்றெல்லாம் மருள் நெறி என நீ எனக்கு அறிவித்த வண்ணமே பெற்றிருக்கின்றேன். இருள் நெறி மாயை வினைகளால் கலக்கம் எய்தியது என் செய்வேன் எந்தாய். தெருள் நிலை இன்றி கலங்கினேன், எனினும் சிறு நெறி பிடித்தது ஒன்று இல்லையே அப்படின்னு அருமையாக இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க. இதுக்கு விளக்கம்: எந்தை பெருமானே, உயிரிரக்கமும் சிவமுமே உறுதி பொருள் என்னும் அறிவு பெருக, மற்றவை யாவும் மயக்க நெறி என அறிவித்த வண்ணமே அறிவுற்று இருக்கின்றேன். குற்ற நெறியை காட்டும் மாயை கண்மங்களால் என் அறிவின் கண் கலக்கம் உண்டாகின்றது. செய்வது அறியாது வருந்துகின்றேன். தெளிந்த அறிவு பெறாது கலக்கமுற்றேனே ஆயினும் தவறான கீழ்மை நெறியை நான் கை கொண்டதில்லை அப்படின்னு சொல்லி இந்த பாடலை பாருங்கள், எவ்வளோ சிறப்பாக சொல்லியிருக்கிறாங்க. இதன் மூலமாக உயிரிரக்கமும் சிவநெறியும் மேற்கொண்டு அந்த சிறுநெறியில் சேராத தமது அந்த கொள்கையை சிறப்பாக இங்கே பதிவு பண்ணியிருக்கிறாங்க. கருணையும் சிவமே பொருள் என காணும் காட்சியும் பெருக, மற்றெல்லாம் மருள் நெறி என நீ அறிவித்த வண்ணமே பெற்றிருக்கின்றேன். தெளிவாக சொல்லிடுறாங்க. கருணையும் சிவமும் அதுதான் உறுதி பொருள் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க. மற்றவையற்றை போதிக்கக்கூடியவை அனைத்தும் சிறுநெறி, அதில் போகாமல் என்னைய நீ வழிநடத்தி என்னைய சிறப்பாக வைத்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் மூலமாக சொல்கிறாங்க. அடுத்த பாடல்: கலங்கிய போதும் திருச்சிற்றம்பலத்தில் கருணையங்கடவுளே, நின்பால் இலங்கிய நேயம் விலகியது இல்லையே. எந்தை நினது திருவுளம் அறியாதோ, மலங்கிய மனத்தேன் புகழ்வது என் வினையால் மாயையால் வரும் பிழையெல்லாம் அலங்கும் என் பிழைகள் அல்ல என்று உன்னோடு அடிக்கடி அறைந்தேன் ஆண்டே அப்படின்னு இதுவும் சிறப்பான பாடல். இதுக்கு விளக்கம்: எந்தை பெருமானே, என் மனமும் அறிவும் சோர்வுற்ற போதிலும் சிற்றம்பலத்தின் கண் கருணை உருவில் காட்சி நல்கும் கடவுளாகிய நின்னிடத்து வைத்த அன்பு நீங்கியது இல்லை. இது தேவரீரது திருவுள்ளம் நன்கு அறிந்தது. மயங்கும் மனத்தை உடையவனாகிய நான் எடுத்துரைப்பது என்னே? மாயை கண்மங்களால் உண்டாகும் குற்றங்களுக்கு அவைகளே காரணமாதலால் அக்குற்றங்கள் என்னுடையவை அல்ல என்று அவ்வப்போது நான் அடிக்கடி சொல்லியுள்ளேன் அப்படின்னு சொல்லி, மாயை வினைகளால் உண்டாகும் பிழைகளெல்லாம் தம்மை வருத்தக்கூடாது. ஏன்னா அவைகளெல்லாம் எனது பிழைகள் இல்லை, அவைகள் செய்யக்கூடிய பிழைகள் அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் ஒரு விண்ணப்பமாகவே இந்த பாடல் அமைச்சிருக்கிறாங்க. சரி, அடுத்த பாடல்: இரும்பினும் கொடிய மனம் செய்யும் பிழையும் என் பிழை அன்றென பலகால் விரும்பி நின் அடிக்கே விண்ணப்பித்து இருந்தேன். அரும்பொனே திருச்சிற்றம்பலத்து அமுதே, அப்பனே என்று இருக்கின்றேன். துரும்பினும் சிறியேன் புகழ்வது என் நினது தூயதாம் திருவுளம் அறியும் அப்படின்னு இந்த பாடலுக்கு விளக்கம்: இரும்பினும் கொடிய என் மனத்தால் விளையும்
குற்றங்களையும் என் குற்றங்கள் அல்ல என பலமுறையும் என் திருவடியின் கண் முறையிட்டு அமைந்திருந்தேனே அன்றி வேறொன்றும் நான் செய்ததில்லை. பிறர்க்கரிய பொன் போன்றவனே, திருச்சிற்றம்பலத்தின் கண் எழுந்தருளும் அமுதமாகியவனே, எனக்கு தந்தையே என எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். சிறு துரும்பினும் சிறியவனாகிய எனக்கு நான் சொல்வதற்கு என்ன உள்ளது? எனது மனத்தில் உள்ளவையற்றையெல்லாம் தூயவனாகிய தேவர் திருவுள்ளம் நன்கு அறியுமே அப்படின்னு சொல்லி இந்த பாடலையும் சிறப்பாக பாடியிருக்கிறாங்க. இதில் மனமாகிய அந்த கரணம் செய்யும் குற்றத்தையும் தனது குற்றம் அல்ல அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட அவருடைய எண்ணத்தை அப்படியே சொல்கிறாங்க. அதாவது முந்தைய பாடல் என்ன சொன்னாங்க? மாயை வினையினால் உண்டாகும் அந்த குற்றங்களும் எனது குற்றங்கள் அல்ல, அதனால் அவற்றையும் பொறுத்தருளணும் அப்படின்னாங்க. இந்த பாடலில் கடைசி பாடலில் என்ன சொல்கிறாங்க? மனமாகிய அந்த கரணம் செய்யக்கூடிய அந்த குற்றங்களும் மனம்தான் செய்யுது, நான் செய்யலை, அதனால் அதையும் பொறுத்தருளணும் அப்படின்னாங்க. முதல் பாடலில் அவருடைய அந்த உயர்ந்த நெறி எதை சொல்லுது? அதாவது கருணையும் சிவமும் உயிரிரக்கமும் சிவநெறியும் தான் அந்த சிறப்பான அவர் சொல்லக்கூடிய நெறி. மற்ற நெறிகள் எல்லாம் சிறு நெறி அப்படின்னு சொல்லி தெளிவாக முதல் அவருடைய கொள்கையை தெளிவாக சொல்கிறாங்க. அதான் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன், எனது மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் தோழி அப்படின்னாங்க. அப்போ அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க. ஈரமும் அன்பும் அதே தான் வருது. இங்கேயும் கருணையும் சிவமும் அதே பொருளை தான் சொல்கிறாங்க. கருணையும் சிவமே பொருள் என காணும் காட்சியும் பெருக, மற்றெல்லாம் மருள் நெறி என நீ எனக்கு அறிவித்த வண்ணமே பெற்றிருக்கின்றேன்னு சொல்லி தெளிவாக அவருடைய அந்த கொள்கையை அருமையாக அங்கே பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இதே விஷயத்தை அப்படியே பேருபதேசத்தில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த பாடலை, இந்த முதல் பாடலை ரெஃபரன்ஸை எடுத்து அங்கே சொல்லியிருக்கிறாங்க. அதை படித்து அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்யலாம். பேருபதேசத்தில் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். உண்மை பெருநெறி ஒழுக்கம் யாதெனில் கருணையும் சிவமே பொருளென காணும் காட்சியும் பெருக என்றதுதான். என்னை ஏறா நிலைமிசை ஏறிவிட்டது யாதெனில் தயவு தயவு என்னும் கருணைதான் என்னை தூக்கிவிட்டது அப்படின்றாங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆண்டவர் என்னை ஏறா நிலைமிசை ஏற்றியிருக்கின்றார், எல்லாவற்றையும் விட்டு விட்டதனால் வந்த லாபம் இது அப்படின்றாங்க. எல்லாவற்றையும் எதை சொல்கிறாங்கன்னா, சைவம் வைணவம் முதலிய சமயங்களிலும் வேதாந்தம் சித்தாந்தம் முதலிய மதங்களிலும் லட்சியம் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவைகளைத்தான் விட்டதுனால தான் எனக்கு இந்த நிலை வந்தது. இதையெல்லாம் நான் விட்டுட்டு தயவு என்னை ஏறா நிலை மிசை ஏற்றி விட்டது யாதெனில் தயவு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி உண்மை பெருநெறி ஒழுக்கம் அப்படின்னா என்னென்னா, கருணையும் சிவமும் பொருள் என காணும் காட்சி தான் அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்லி இந்த பாடல் இப்போ இந்த பிள்ளை பெருமினத்தில் நம்ம படித்த இந்த முதல் பாடலை தான் அங்கே ரெஃபரன்ஸாகவே சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த பாடலில் என்ன சொல்கிறாங்கன்னா, சிறு நெறி பிடித்தது ஒன்று இல்லையேன்னு சொல்லி முடிக்கிறாங்க. அப்போ மற்ற நெறிகள் எல்லாம் போனோம்னா இவர் சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த நிலையை அடைய முடியாது அப்படின்றதான் அவர் சொல்ல வர்ற அந்த கருத்தாக இருக்குது. அதனால தான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறாங்க. வள்ளல் பெருமான் முடிந்த முடிவாகவும் சொல்கிறது அதுதான். ஈரமும் அன்பும் கொண்டு இன்னொருள் பெற்றேன் தெளிவாக சொல்லிட்டாங்க. அதே தான், இதே வார்த்தைகள் தான் வித்தியாசமே இருக்கு ஒழிய அவர் சொல்ல வரக்கூடிய கருத்து ஒன்றா தான் இருக்குது. ரெண்டே தான். ஜீவர்கள் பால் இரக்கம், கடவுள் மேல் பக்தியாகிய அன்பு, அவ்வளோதான். இந்த பிரபஞ்சத்தின் மேலே வெறுப்பு வரணும், இவ்வளோதான். இது ஒன்றே என்னையே ஏறாம் நிலை மிசை ஏற்றி விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அந்த தயவுக்கு ஒருமை வர வேண்டும், ஒருமை இருந்தால்தான் தயவு வரும், தயவு வந்தால்தான் பெரிய நிலை மேல் ஏறலாம் அப்படின்னு சொன்னவங்க இப்போது என்னுடைய அறிவு அண்டங்களுக்கு அப்பாலும் கடந்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி தெளிவாக இந்த பேருபதேசத்தில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நாமும் வள்ளல் பெருமான் மாதிரி இந்த அறிவு அண்டங்களுக்கு அப்பாலும் கடந்திருக்கின்ற அந்த அறிவை பெறணும் அப்படின்னா நாமும் அவர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த தயவு நெறி இதையத்தான் நம்ம பின்பற்றி ஜீவர்களின் பால் இரக்கமும் கடவுளின் பால் அன்பாகிய பக்தியும் இந்த பிரபஞ்சத்தின் மீது வெறுப்பும் உண்டாகணும்.
அப்படி உண்டாயினால் நாமும் அவர் சொல்லக்கூடிய அந்த பேரின்ப சித்தி பெருவாழ்வில், அந்த மரணமில்லா பெருவாழ்வில் வாழலாம் என்பது சத்தியம் சாத்தியம் என்று கூறி நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாளைய வீடியோவில் சந்திப்போம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.